ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயண் கிரியேஷன்ஸ். இது உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர். ஃபேப்ரிக் பெயிண்டிங் கேட்டகரியில் ஒரு 10 days சேலஞ்சாக நம்ம ஒரு ப்ளவுஸ் பெயிண்டிங் பண்ணிட்டு வரோம் இல்லையா. ஸோ இது வந்து 6th கிளாஸ். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் எலிஃபெண்ட் மேலே இருக்கிற அந்த போர்ஷன்ஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ இங்கே எங்கெல்லாம் ஒயிட் போர்ஷன் இருக்கோ அதை கலர்ஃபுல்லாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். என்ன கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் எல்லோ டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் அதில் கொஞ்சமாக பேர்ல் மெட்டாலிக் கோல்டு யூஸ் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அதில் ஷேடிங் இருக்குது, டீட்டெயிலிங்லாம் இருக்குது. போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ரஷ்ஷை எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு நல்ல டிப் அப்படின்னு ஒரு வியூவர் நம்மளுக்கு வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. பர்சனலாக தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் ப்ரஷ்ஷை. ஏன்னா நம்ம ப்ரஷஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிறைய டைமுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த செஷனில் என்ன நான் டிப் கொடுக்க போனால், யூஸ்வலாக நம்ம வந்து கோல்டன் எல்லோ அப்படியே போடுவோம், இல்லை ரெட்னா அப்படியே போடுவோம். அப்படி இல்லாமல் ஒரு கோல்டன் டச் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒரு பேர்ல் மெட்டாலிக் கோல்டு டச் ஒரு கலரில் இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரெகுலர் கலர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பேர்ல் மெட்டாலிக் கோல்டு மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்டோட நீங்கள் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு மிக்ஸ் பண்ணலாம், க்ரீனில் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஷைனிங்காக ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடோட அழகாக கிடைக்கும். அதாவது மெட்டாலிக் எஃபெக்டோட உங்களுக்கு அந்த கலர் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போது இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், இந்த எலிஃபெண்ட் மேலே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நம்ம கோல்டன் எல்லோவும் பேர்ல் மெட்டாலிக் கோல்டுக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யலாமா? பாருங்கள், இது நான் கோல்டன் எல்லோ எடுத்துக்க, நீங்கள் க்ரோம் எல்லோ கூட எடுக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நான் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டன் எல்லோ நம்ம கொஞ்சம் பேரட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அதில் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு கோல்டு அதாவது ஒரு மெட்டாலிக் எஃபெக்டோட இந்த கோல்டன் எல்லோ இருக்குது. ஆஸ் இட் இஸ் இந்த கலரே கோல்டன் எல்லோ, அதில் கொஞ்சம் நம்ம கோல்டு மெட்டாலிக் கோல்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் இது மாதிரி ஏர் பபிள்ஸ் நிறைய இருக்கும், அது கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம் பிரேக் ஆகிறதுக்கு. அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆங்குலர் ப்ரஷ்ஷு, நல்ல ஒரு குவாலிட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே லோட் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணலாமா? டைரக்ட் கோல்டன் எல்லோ கொடுக்கறத விட இந்த பேர்ல் மெட்டாலிக் கோல்டு ஆட் பண்ணி கொடுக்கும்போது பாருங்கள், இந்த சைடில் இருக்கிற கலருக்கு அழகாக காம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட் வந்து காஞ்சிடுது. நவ் லெட் அஸ் கோ ஃபார் த செகண்ட் கோட். இப்போ ஃபஸ்ட்டு கோட் கொடுத்தா மாதிரியே அது மேலேயே செகண்ட் கோட் கொடுங்க. ஆக்சுவலாக அவசியம் இல்லை, பட் ஐ எம் கிவிங் அ செகண்ட் கோட் ஆல்சோ. இப்போது செகண்ட் கோட் கொடுத்துட்டு பென்சிலால் சில டிசைன்ஸு ஈஸி ஒன்ஸ் தான் அந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது இந்த லைன்ஸ் மேலே நம்ம பிளாக்கால் அவுட்லைன் போடலாம். ஸோ ப்ரஷில் வந்து பிளாக் லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த யானையோட முதுகில் போட்டிருக்க இந்த துணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெக்கரேட்டிவ் கிளாத், அந்த ஃபேப்ரிக் மேலே நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த போர்ஷனில் நம்ம கொஞ்சம் நான் ரெட்டு லோட் பண்ணியிருக்கேன்.
அந்த ரெட்டு வந்து ஜஸ்ட் இந்த லோவர் ஹாஃபில் மட்டும் ஸ்லைட்டாக ஆட் பண்ணலாம். ஃபுல் பேட்சும் ஃபில் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த லோவர் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி. இது வந்து காரல் ரெட்டுங்க, நாட் கிரிம்சன் ரெட். காரல் ரெட் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த யானை உட்காந்துக்கிற மாதிரி இடத்துல வந்து இந்த சீட்டிங் வந்து அந்த கார்பெட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம பேர்ல் மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட் கொடுத்துருவோம். ஸோ பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கொடுக்கும்போது பேஸ் ஒயிட் கோட் கொடுக்க வேண்டாம், டைரெக்டாக கலர் அப்படியே அதில் அப்ளை பண்ணால் போதும். ஸோ ஜஸ்ட் ஃபில் திஸ் கேப் வித் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட். ஸோ இன்றைய டுட்டோரியல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்கள் ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் இதில் மிச்சம் இருக்கிற மற்ற ஒரு போர்ஷனாக நம்ம எடுத்துகிட்டு டீட்டெயில்டாக பண்ணுவோம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெயஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ்.